ஸ்ரீவைகுண்டத்தில் பேட்டரி வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த விபத்து எவ்வாறு நேர்ந்தது? கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. இந்த சங்கத்துல வங்கிகள் தொடர்பான பணிகள் மேற்படுறது வழக்கம். இந்நிலையில இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கூட்டுறவு அனைத்து பணியாளர் சிக்கன நாணய சங்கம் செயல்பட்டு வர நிலையில ஸ்ரீவைகுண்ட அருகே இருக்கிற புதுக்குடியை சார்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரோட பையன் ஸ்ரீதரன் இந்த வங்கி மேலாளர் மற்றும் செயலாளராக பணிபுரிஞ்சு வந்தாரு. இவருக்கு உதவிய தற்காலிக பெண் பணியாளர் ஒருத்தர் இருந்துட்டு இருந்தாரு. இந்நிலையில இந்த வங்கியோடு சேர்ந்து இது கிராமப்புறங்கள்ல இருக்கிறதால என்னன்னா இந்த பெரும்பாலும் இந்த கிராமிய வங்கிகளோட இ சேவை மையமும் சேர்ந்து செயல்பட்டு வரும். அதன் அடிப்படையில் இங்கு உள்ள வங்கிகள் கூட இ சேவை மையமும் செயல்பட்டு இருந்தது. இதுல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பெண் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மத்தியானம் இந்த இ சேவை மையத்தில் உள்ள பெண்ணும் அதே மாதிரி இன்னொருத்தர் உறவு மதிய சாப்பாட்டுக்காக வெளியே போற நேரத்துல வங்கியில ஸ்ரீதரன் மட்டும் தனியா இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல வங்கியில இருந்த கம்ப்யூட்டர் கூட இணைக்கப்பட்டிருந்த அந்த எஸ்எம்பிஎஸ் அப்படிம்பாங்க இல்லையா, மணிக்கணும் யூபிஎஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த யூபிஎஸ்ல பேட்டரி வெடிச்சதுல என்ன ஆகுது, அந்த இடம் புறா மல தீ பரவ ஆரம்பிக்குது. இதனை அடுத்து என்ன பண்ணது, ஸ்ரீதர் தன்னோட மனைவிக்கு தொலைபேசியில தகவல் தெரிவிச்சு அதன் அடிப்படையில தகவல் தெரிவிச்சிருக்கிறாரு. அவங்க உடனடியாக ஸ்ரீவைகுண்டம் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுக்குறாங்க. தகவல் கொடுத்த நிலையில அவங்க வர்றாங்க. அதாவது தீயணைப்பு படையினர் உள்ள வர்றாங்க. வரும்போதே இங்க உள்ள மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, சுத்தி இருக்கிற மக்கள் திடீர்னு புகை வந்த உடனே கண்ணாடியை உடைச்சு அவரை காப்பாத்துறாங்க. காப்பாற்றுற நேரத்திலேயே அவர் அந்த புகை மூட்டத்துல சுவாசிக்க முடியாம இறந்து போறாரு. இதனை அடுத்து அவரது உடல் தற்போது ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீவைகுண்டம் போலீசார் இது குறித்து முழுமையா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.